கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. செய்தியிலே நீங்கள் பார்த்து கொண்டு வருவீர்கள். நேபாளத்தில் மிகப்பெரிய கலவரம் வெடித்திருக்கிறது. இளைஞர்கள் குறிப்பாக அந்த அரசாங்கத்துக்கு எதிராக எழும்பியிருக்கிறார்கள். ஏறக்குறைய மொத்த நேபாளமும் நடுங்கும் அளவுக்கு அங்கே கலவரம் வெடித்திருக்கிறது. அதன் காரணங்கள் ஒன்று ரெண்டு நம்மை சிந்திக்க வைக்கிறது, எச்சரிக்கிறது. ஒரு காரணம், மிக உயர்ந்த அரசு பதவியில இருப்பவர்கள் தங்கள் ஆடம்பர வாழ்க்கையை காட்சிகளாக அவர்கள் குடும்பம் வெளியிட்டு வந்திருக்கிறார்கள். அடுத்தது, ஏன் இந்த அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு ஆராய்ந்ததுல ஊழல் அதிகமாக பெருகி இருக்கிறது. சரி, இதை எப்படி தடுக்க அவர்கள் முயற்சித்தார்கள்னா, 20க்கும் மேற்பட்ட ஆப் மற்றும் அந்த காணொளி வழியாக அனுப்பக்கூடிய வழிகளை எல்லாம் தடை செய்தார்கள். இந்த தடை செய்த உடனே இளைஞர் கூட்டமானது எழும்பி அந்த அதிபருக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் விரோதமாக கலவரத்தை ஏற்படுத்தினார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் செத்திருக்கிறார்கள். அந்த அதிபரோட மனைவி அவர்கள் வீடு தீக்கிரையான பொழுது அதில் கருகி செத்தார்கள். அதிகமாக இளைஞர் தான். எதை தடுத்த உடனே அவர்கள் இப்படி ஆனார்கள்? ஊடகத்தின் வழியை தடுத்த உடனே அவர்கள் இப்படி கொதித்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் இந்த தலைமுறை எதை முக்கியமாக நினைத்து கொண்டிருக்கிறது? அவர்கள் எதற்காக கொதித்து எழுகிறார்கள்? இதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அது வேதனைக்குரியதும் கூட. நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் எப்படி இருக்கிறது? நாம் எதை முக்கியத்துவப்படுத்தி நம்முடைய மனதில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம்? வாழ்க்கையில் ஒவ்வொரு பருவத்துக்கும் சிலது முக்கியம் நமக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு வயது பேரும் இல்லாமல் இந்த ஊடக வழி அது ரொம்ப முக்கியமாக தெரியுது. நாம் கவனிக்கணும். இது சமகாலத்தில் நடக்கிற ஒரு விஷயம். இதை குறித்த எச்சரிக்கை நமக்கு தேவை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் நாம் ஏற்கனவே கவனித்தோம். அந்த பிரிவினை கோடு என்பது புறஜாதியார் யூதர்கள் வளர்ந்தது. 16ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்தோம். அங்கே ஆரம்பத்தை பார்த்தோம். இப்பொழுது ஒரு முக்கியமான கட்டம், 14ஆம் அதிகாரம் 8 முதல். லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்த பிறந்தது முதல் கப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். பிரசங்கிக்கிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் உண்டென்று கண்டு அந்த சப்பானியாக இருந்தவன் உட்கார்ந்து வசனத்தை தான் கேட்டுக்கொண்டிருந்தான். தனக்கு சுகமாக வேண்டும் என்று கூப்பிட்டதாகவோ கேட்டதாகவோ நமக்கு அங்க ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த கேட்டுக்கொண்டிருந்த கவனித்துக் கொண்டிருந்த அந்த மனுஷனை பவுல் தான் பார்க்கிறார். பவுல் பார்த்த உடனே அங்க என்ன சொல்றாருன்னா, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனிடத்தில் இருக்கிறதை கண்டு
அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். நாம கூட தோற்றத்திலிருந்து சில விஷயங்களை புரிஞ்சுக்குவோம். பார்க்கும்போது நல்ல குணமா இருக்கும் போல இருக்கு, முகம் சாந்தமா இருக்கு, நல்ல படிப்பாளியா இருப்பாங்க போல இருக்குது, முகத்துல ஒரு அறிவு தெரியுது. இந்த மாதிரி கொஞ்சம் தோற்றத்திலிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நாம எடுக்கலாம். கடுகடுன்னு இருக்கு, கோவக்கார ஆளா இருப்பார் போல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம சொல்றது உண்டு. அப்ப இந்த இடத்துல ரொம்ப வித்தியாசமாக அப்போஸ்தலனாகிய பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, அது எப்படி வசனத்தை கேட்டுட்டே இருக்கிற ஒருத்தரை பார்த்தா அவருக்குள்ள இருக்கிற ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் தெரியும்? நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்துல இந்த ஊழியக்காரனுக்கு தேவன் அபுதமான ஒரு புரிதலை கொடுத்திருக்கிறார், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். இந்த சம்பவம் அங்கே முக்கியமாக நடக்கணும்ன்றது இருக்கு. அப்போ பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். இந்த அற்புதம் அங்கே நடந்தது. இந்த அற்புதம் அங்கே நடக்க வேண்டியது ஒரு அவசியம் இருந்திருக்கும். ஏன்னா பொதுவாகவே நாம் சுவிசேஷ புத்தகத்தை பார்க்கும்போது அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பலவித பலத்த செய்கைகளாலும் தேவன் ரட்சிப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறார். கேட்போருக்கு ரட்சிப்பை பற்றிய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக. ஏன்னா அவங்க கையில இந்த மாதிரி ஒரு முழு வேத புத்தகம் இல்லை, அவங்க கையில வேத வசனங்கள் எல்லாம் அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு புத்தகம் மாதிரிலாம் கிடையாது. அப்ப அவங்களுக்கு என்னன்னா, அப்ப சொல்ற வசனமும் அங்க நடக்கிற விஷயமும் தேவ செயல் அங்க இருக்கிறதுன்றது அவங்களுக்கு புரியணும். இதுதான் அங்க முக்கியம். தேவ செயல் இங்க இருக்கிறது, தேவனுடைய கரம் இதை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம கொஞ்சம் கவனிக்கணும், நம்ம அதை கேட்கணும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கான ஈர்ப்பு வரணும். சோ தேவன் அற்புதங்களை அங்கே அற்புதமாக பயன்படுத்தினார். ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் சொல்றோம். இப்ப ஒரு ஒரு தகவல் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க என்னன்னா, இன்னைக்கு இந்த அற்புதம் செய்யறேன்னு சொல்ற ஒரு கூட்டத்தையும் அவங்க சொல்ற ஒரு பொய்யையும் நம்ம இங்க கவனிச்சா நல்லது. பொதுவா இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நாங்கள் அற்புதம் செய்கிறோம் என்று பெருங்கூட்டம் கூடி சிலர் அற்புதம் பெற்றதாக சொல்லி அவர்களை தனியாக பிரித்து அவங்கள மாத்திரம் சாட்சி சொல்ல வச்சு இப்படி நடக்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்பெல்லாம் அதிகமா பண்றது இல்லை, ஏன்னா அது ரொம்ப போலி, இவங்க நாடகம் பண்றாங்கன்றதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆன பிறகு அதிகமான பேர் இதை விட்டுட்டாங்க இப்போதைக்கு. ஆனா அவங்க அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க விசுவாசமா வாங்க, நீங்க விசுவாசமா வாங்க, உங்க விசுவாசம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும் அப்படின்னுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா அந்த மனுஷனிடத்துல ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருந்தது அப்படின்னு வார்த்தையை தான் பார்க்கிறோம். ஆனால் செய்கிறவராகிய அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனிடத்துல விசுவாசம் பெற்றவர். அவர் விசுவாசம் ரொம்ப உறுதியான விசுவாசம் தான். அந்த பேதுரு தேவாலயத்துக்கு போகும்போது 3ஆம் அதிகாரத்துல ஒரு உட்கார்ந்து இருக்கிறாரு, காசு கொடுப்பாங்களான்னு அவர் தேடினாரு, கேட்டாரு. அப்போ இல்ல இயேசு நாமத்தினால எழுந்து அப்படின்னு சொன்னப்ப அந்த ஆள் விசுவாசம் உள்ளவராக தன்னை சுகமாக்க வேண்டும் அப்படி கேட்டாரா? இல்ல. அப்ப இங்க என்ன ஒண்ணு புரியுதுன்னா, பெறுகிறவரோட விசுவாசத்தை விட அதை கொடுக்கிறவரோட, அற்புதம் செய்கிறவரோட விசுவாசம் தான் இங்க முக்கியம். சரி, அடுத்தது இன்னொன்னு பார்க்கலாம். தேவ செயல் அங்கே நடக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதை எப்படியாலும் செஞ்சிருவார். அது அவருடைய கை, அவருடைய விரல் செய்கிறது, அதை எப்படி வேணாலும் பண்ணிடுவார். இன்றைக்கு ஏமாற்றுபவர்கள் மொத்த குற்றச்சாட்டையும் வருகிறவர்கள் நீங்கள் விசுவாசமா இருந்தால் உங்களுக்கு சுகம் கிடைச்சிருக்கும், இல்ல சுகம் கிடைக்கல அப்படின்னு அனுப்பிச்சிருவாங்க. இவங்களோட பாட்டு எதுவுமே கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு அற்புதம் செய்கிற அநேக பெரிய பெரிய ஸ்டார் போதகர்கள் எல்லாம் தப்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அவனுடைய விசுவாசம், ஆனா நல்ல ஆவியான ஒரு வார்த்தையை போட்டாரு, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அப்படின்னா என்ன? அந்த பிரசங்கத்துல ஆண்டவர் இயேசுவினால் தனக்கு ரட்சிப்பு உண்டாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை, சுவிசேஷத்தை பவுல் சொல்ல அவர் அதை கேட்டுட்டே இருக்க அந்த விசுவாசம் அவருக்குள்ளே வந்திருக்கிறது. எனக்கு இப்ப சுகம் கட்சினோம் அப்படி இல்லை, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். இந்த விசுவாசம் தான் முக்கியமானது. இப்ப இந்த அற்புதம் நடந்தது. நடந்த உடனே என்னாச்சு? 11ஆம் வசனத்துல இருந்து, பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்னபாவை யூபித்தர் என்றும்
பவுல் பிரசங்கித்ததை நடத்தினவரானபடியினால் அவனை மெர்க்குரி என்றும் சொன்னார்கள். இந்த ஜூபிட்டர் அப்படின்றது ஒரு காவல் தெய்வம், ஒரு பெரிய தெய்வம் அவங்களை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக பவுலை சொல்லும் போது மெர்க்குரி அப்படின்னு சொன்னது மெசேஞ்சர், கர்த்தருடைய வார்த்தையை அல்லது கடவுளோட வார்த்தையை எடுத்து சொல்ற ஒரு மெசேஞ்சர் அப்படின்றது அந்த ஒரு தெய்வத்தோட பெயர். ரெண்டு பேரையும் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மாதிரியான தெய்வங்கள், தேவர்கள், தேவதைகள் அதை வணங்குற புறஜாதி மக்கள் அவங்க. கண்ணெதிர்க்கவே இறங்கி வந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் வந்துச்சு. உடனே பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாலைகளையும் வாசல் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களுடைய கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தான். இந்த அற்புதம் செஞ்ச உடனே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அட்டென்ஷன். நம்ம ஊர்ல வந்து பிரசங்கியார் பேசும்போது அந்த கூட்டத்துல அந்த முடவனா இருந்த அவனுக்கு அற்புதம் நடந்து அவன் எழுந்து நடக்கிறான். நம்ம ஊர்ல ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஒரு அதிசயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். அப்ப என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கடவுள் இறங்கி வந்தது போல, ஒரு தேவதை இறங்கி வந்தது போல வழக்கமா நினைக்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்க. இப்போ எருதுகளை கொண்டு வந்தார்கள், பூமாலைகளை கொண்டு வந்தார்கள். அவங்களை அந்த கோயிலுக்கு முன்னால நிக்க வச்சு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு மாலையை போட்டு எருது பலியிட்டு இப்படி செய்யணும்ன்ற அளவுக்கு அவங்க முயற்சி எடுத்துட்டாங்க. ஒரு கிளர்ச்சி உண்டானது. இப்ப நேபாளில எப்படி அந்த ஊழலுக்கும் அரசாங்கத்தின் செயல்பாட்டுக்கு எதிராக ஒரு கிளர்ச்சி உண்டாச்சோ, இவங்களுக்குள்ள ஒரு தேவதை வந்ததை போல, கடவுள் இறங்கியதை போல ஒரு கிளர்ச்சி அவளுக்குள்ள உண்டானது. இதுல அவங்க உணர்ச்சி எழுப்புல இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மனதா இருந்தார்களாம். 14வது வசனம், இவர்களை வழிபட திட்டமிட்டாங்க அவங்க. ஆக்சுவலா அதுதான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போஸ்தலனாகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவையிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனுக்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். டோட்டல் பர்பஸே தலைகீழ மாறின மாதிரி ஆயிடுச்சு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின காணாத சர்வ வல்லமையுள்ள தேவனை பிரசங்கிக்க வந்த இவர்களை அந்த புறஜாதி மக்கள் எல்லாம் இதோ தேவர்கள் இறங்கி வந்து விட்டார்கள் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டான். அது டோட்டலா இவங்களோட நோக்கமே அங்க தப்பா போன மாதிரி, அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. இவங்க இதை தடுக்கிறாங்க. உங்களுக்கு நாங்க இதுதான் பிரசங்கிக்கிறோம் என்று இவங்க சொல்றாங்க. 16, சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழியில நடக்க விட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழை செழிப்புள்ள காலங்கள் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை சாட்சி விளங்க பண்ணாதிருக்கவில்லை என்றார்கள். இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதாயிருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களோட உணர்வெழுச்சி, அந்த எமோஷன் இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டாடும்படியாக அவங்க திரண்டு வந்துட்டாங்க. ஒரு ஊரே திரண்டு இவங்க ரெண்டு பேரையும் தேவர்களை போல உயர்த்தி பலியிட்டு வணங்கும் இடத்துக்கு வந்தாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு எச்சரிக்கையான ஒரு பாடம் இருக்கிறது. ஒருவர் நம்மை புகழ்ந்து பேசும்போது நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஒருவர் நம்மை உயர்த்தி வாழ்த்தும் போது நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒருவருக்கு புகழ்ச்சி என்பது சில நேரங்களில் அவசியப்படலாம். அவர்கள் செயல்பாட்டை புகழுவது என்பது, பாராட்டுவது என்பது அவசியப்படலாம். ஆனால் அதை ரிசீவர், அதை வாங்குறாருல்ல அந்த தலைவன், அந்த மனிதன் வாங்குறாருல்ல, வாங்குறவர் எப்படி இருக்கணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அவரு? அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இந்த இருவரும் என்ன செய்தாங்க? முற்றிலும் அதை தடுத்தார்கள், நிராகரித்தார்கள். ஒருவேளை பாராட்ட ஒருத்தர் வராங்க, அது வேண்டாம் அப்படின்னு தடுத்தா என்ன நடக்கும்? ஒண்ணு
அந்த பாராட்ட வந்தவங்க கொஞ்சம் வெட்கப்படலாம், அல்லது அவங்களுக்கு ஒரு சங்கடமாகலாம். நம்ம நல்ல மனசோட இவங்க செஞ்சது நல்லதை பாராட்டலாம்னு வந்தோம், வேணாம் அப்படின்னா ஒண்ணு நம்ம செய்யறத குறைவா நினைக்கிறாங்களா, அல்லது ரொம்ப கர்வமோ அப்படின்னு கூட நினைக்கலாம். அடுத்தது, நிராகரிச்ச உடனே அவர்கள் நம்ம விட்டு என்ன பண்ணலாம், தூரமா போயிடலாம். சரி, எதுக்கு வம்பு, பாராட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா அந்த பாராட்டே இந்த மனிதனுக்கு எனக்கு என்ன ஆகும்னா பெருமையும் என் மனதுக்குள்ளே கர்வமாக மாறும். இந்த எச்சரிக்கையை நமக்கு ஆவியானவர் கொடுக்காம இல்லை. நீதிமொழிகள் 27:21 வெள்ளிக்கு குகையும், அதாவது வெள்ளியை குகையில போட்டு அதை நல்லா சுத்தமாக்குவார்கள், பொன்னை புடமிட்டு சுத்தமாக்குவார்கள். நல்ல கவனிங்க, என்ன மாதிரி எக்ஸாம்பிள் ஆவியானவர் கொடுக்கிறான்னு பாருங்க. வெள்ளியை நல்ல மண் குகையில போட்டு சுத்திகரிப்பாங்க. அதே மாதிரி பொன்னை புடமிடுவதற்காக அதை ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு அந்த மண்ணிலிருந்து அந்த சுத்தமான பொன்னை, தங்கத்தை வெளியே எடுப்பாங்க. அப்புறம் இது போல மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே, அப்போ புகழ்ச்சியை ரிசீவ் பண்ற ஆளு என்னவா நினைச்சுக்கணும் அப்படின்னா, வெள்ளிக்கு எப்படி குகையோ பொண்ணுக்கு எப்படி அந்த புடமிடுதலோ பர்னஸ்ல புடமிடுறாங்களோ அது மாதிரிதான் தனக்கு ஒரு புகழ்ச்சி வந்ததுன்னு சொன்னா இது என்னை இன்னும் உயர்த்தி எனக்கு கிரீடம் வைத்து என் புகழ்ச்சியை இன்னும் அதிகரிக்கும்படியாக நான் இன்னொரு ஸ்டெப் மேலே ஏறி நிக்கணும் அப்படின்னு நினைச்சிட கூடாதான். என்னை புடமிடுவதற்காக இது வருகிறது, என்னை சோதிப்பதற்காக இது வருகிறது, என்னை இன்னும் சுத்தம் பண்ணுவதற்காக இது வருகிறது அப்படின்னு நினைச்சா அந்த மனுஷன் தப்பிச்சான். பொதுவா நம்ம மனசு அப்படி இருக்காது. நாம் புகழ்ச்சியை வரவேற்போம், அதிலே மகிழ்வோம், அந்த புகழ்ச்சியிலே நாம் சந்தோஷப்பட்டு அடுத்த லெவல் புகழ்ச்சிக்கு நாம போவோம். எதிர்பார்ப்பு அடுத்த லெவலுக்கு போயிடும். இந்த அளவுக்கு இந்த முறை செய்தவர்கள் எனக்கு அடுத்த முறை அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு வரும். அடுத்தது என்ன வரும் அப்படின்னா, நான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரனாக இருந்து வழிநடத்தும் மக்கள் என்னை அதிகமாக புகழ்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நான் என்ன ஆயிடுவேன், என்னை நோக்கி உங்களை எல்லாம் நான் ஈர்த்து என்னை புகழும்படியாகவே நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். உங்கள் மனதை எல்லாம் தேவன் பக்கமா திருப்புறதுக்கு பதிலா என் பக்கமா திரும்பிக்குவேன். நான் ஒரு அட்ராக்டிவ் பர்சனா, கவர்ந்தெழுக்கும் மனிதனாக நான் என்னை வளர்த்துக் கொள்ள ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு குழந்தைய கொஞ்சனா அந்த குழந்தைக்கு பிடிக்கும், மறுபடியும் கொஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கும். நம்ம ஒரு சின்ன பிள்ளைங்களை பாராட்டணும்னா அந்த பாராட்ட தேடி தேடி மறுபடியும் வருவாங்க அவங்க. ஆனால் வளர்ந்தவர்களாகிய நாம் நம்மை புகழும் போது அது என்னன்னு மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஓ, இது என்னை சோதிப்பதற்கான ஒன்று, ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ஞான புத்தகம் நமக்கு ரொம்ப கரெக்டா சொல்லுது, வெள்ளிக்கு குகை போல பொண்ணுக்கு புடமிடும் அந்த ஒரு பர்னஸ், பொண்ணை உலையில போடுற மாதிரி புகழ்ச்சி யார் ரிசீவ் பண்றோமோ அவங்கள சோதிக்க வந்தது. இது எல்லாருக்குமே பொருந்தும். அதனால நாம் இந்த இடத்துல எக்ஸாம்பிள பார்த்தா இவர்கள் இருவருக்குமான அந்த ஒரு புகழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா. இன்னைக்கும் இவங்க ஒரு புறஜாதி இடத்துல தான் இருக்காங்க. ஒரு புது ஊருக்கு போய் அங்க ஊழியம் பண்ணுகிறாங்க. புறஜாதியார் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த இடத்துல இவங்களை கொண்டாடி அப்படியே ஒரு தேவர்களை போல ஆக்கி இவர்களுக்கு காளைகளை பலியிட்டு மாலைகளை போட்டு அந்த கோயிலுக்கு முன்னால நீங்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி ஊரே காலில் உழப்போதிப்போம். இது இவங்க நிராகரிக்கிறாங்க. இந்த நிராகரிக்கும் ஒரு தைரியம் நமக்கு தேவை. சிலதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொண்டாலும் கூட மனதால் நம்ம என்ன செய்யணும், அந்த புகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி கர்வம் கொள்ளாதபடிக்கு கவனமாக நாம் இருக்கணும். புகழ்ச்சியே நமக்கு ட்ராப், கன்னியாக மாறிடக்கூடாது அப்படின்னு ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கிறார். இப்போ 18ஆம் வசனம், இப்படி அவர்கள் சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது அரிதா இருந்தது. பின்பு
அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். வணங்கும்படி இருந்த ஒரு கூட்ட மக்கள் இப்படி அவர்கள் சொல்லியும் அந்த அந்த கிளர்ச்சி உணர்வு அடங்கிறதுக்கு முன்னாலேயே அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து யூதர்கள் வர்றாங்களாம். இவங்க யாரு? ஏற்கனவே இவங்களுக்கும் பவுலுக்கும் பிரச்சனை இருந்தது. அங்கேயே வந்து புறஜாதியாருக்கு யூதருக்கு நடுவுல இந்த பவுலோட பிரசங்கத்தை, பர்னபாவோட ஊழியத்தை தங்களுக்கு எதிராக பார்த்தவங்க இந்த யூதர்கள். அப்பவே இவரை கல்லெறிச்சு சாகடிக்கணும் அல்லது ஏதோ ஒன்று பண்ணணும்னு முயற்சி பண்ணாங்க. அங்கிருந்து தப்பித்து இந்த பக்கமா வந்துட்டார் அவர். பாருங்க 14ஆம் அதிகாரம் 5-6. இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லெறிய வேண்டும் என்று புறஜாதியாரும் யூதரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் இவர்கள் அதை அறிந்து லிக்கவோனியா நாட்டில் உள்ள பட்டணங்களாக லீஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவைகளின் சுற்றுப்புறங்களுக்கும் ஓடி போய், இப்படி இங்க வந்து இவர் இங்க லீஸ்திராவில் இருக்கும்போது அடுத்து இவர் தெருபைக்கு போறார். அந்த யூதர்களுக்கு இன்னும் தாங்கல, உடக்கூட தப்பிச்சு போயிட்டாங்க. பின்னாலே போகும், பின்னாலேயே போயிட்டு அவனை ஒழிச்சிடணும், அவன் இருக்கவே கூடாது. ஒரு இடமெல்லாம் யூதருக்கு எதிராகவே இவன் போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்துட்டாங்க. இப்போ இன்னொரு உண்மையை ஞாபகம் வச்சுக்கணும். புகழ்ச்சியாக நம்மை பேசும் மக்கள் எப்பொழுதுமே நம்மை புகழ்ச்சியாக மட்டுமே பேசுபவர்களாக இருக்க மாட்டார்கள். சூழ்நிலை மாறலாம். புகழ்ந்து அதே வாய் நம்மை இகழ்வது அப்படின்றதுக்கு நடுவுல எது வேணாலும் நடக்கலாம், எந்த மாற்றம் வேணாலும் நடக்கலாம். இதை நான் அனுபவத்திலையும் பார்த்திருக்கேன். அதனால ரொம்ப நாளைக்கு முன்னாலேயே எனக்குள்ள ஒரு எச்சரிக்கை மனம் வந்துடுச்சு. ஒருவர் அதிகமாக புகழ்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நியாயமான காரணம் இருந்திருக்கும்னு வச்சுக்கோமே, அவர் சைடுல பிரச்சனை கிடையாது. ஆனா வாங்குற நான் தான் கொஞ்சம் கவனமா இருந்துடணும். இவரே கூட இகழலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு காஷன், ஒரு எச்சரிக்கை எனக்குள்ள எப்பொழுதுமே இருக்கணும். ஏன்னா தொடர்ந்து இவர் என்னை புகழ்ந்து கொண்டு மட்டும்தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்த்து வச்சுக்கோங்களேன், 100% ஏமாந்துருவேன். இந்த ஜனங்க என்ன இப்படி இருந்தாங்க, தேவர்கள் சொல்லி பலியிடும் அளவுக்கு இருந்தாங்க, கடவுள் ஸ்தானத்துக்கு உயர்த்தி வச்சாங்க. இன்னொரு விஷயம், இன்னொரு பாடம் நமக்கு இருக்கிறது. நீங்கள் ஒருவரை புகழ்ந்து பாராட்டி கொண்டே இருப்பீர்கள், உங்கள் இருதயத்தை கெடுப்பதற்கு மனிதர்கள் இருப்பார்கள். நீங்க புகழணுன்ற, நீங்க பாராட்டணுன்ற நல்ல இருதயம், உங்களுக்கு நல்ல காரணம் எல்லாமே இருக்கட்டுமே, உங்கள் மனதையும் மாற்றி விடுவதற்கு மனிதர்கள் வருவார்கள். இதுவும் இந்த உண்மைதான். ஏன்னா அந்தியோகில இருந்து வந்தாங்க இல்லையா, அப்படி வந்தவங்க என்ன பண்ணாங்க, சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து அப்போ ரொம்ப பிளான் பண்ணி வந்திருக்காங்க. We must go and teach them. அவங்களுக்கு புத்தி சொல்லணும். அவங்க யூதர்கள் எல்லாம் புறஜாதி எல்லாம் பிரித்து கலகப்படுத்திட்டே இருக்கிறாங்க. இவன் போராடங்கள்லாம் கலகங்கள் உண்டாகிறது, போராடம்லாம் ஜனங்க பிரிஞ்சிடுறாங்க, யூதர்களுக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள். அப்போ சொல்றாங்க, பாருங்க எங்க ஊர்ல இப்படிதான் நடந்தது, அங்கேயும் இவங்களை சாவடிச்சிருக்கணும், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கின்னு கொண்டாடுறதுக்கு பலியிடுறதுக்கு பூமாலையும் எருதையும் கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க இவர்களை கொல்லணும், அதுக்கு நேர் எதிரடியா நீங்க இவங்களை கடவுள் மாதிரி நினைச்சிட்டீங்களே, ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க. அந்த ஜனங்கள் இந்த பவுலையும் பர்னபாவையும் ரொம்ப இன்னசென்ட்டா தான் நினைச்சாங்க. அதாவது ஒரு அற்புதம் செய்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பேசினாங்க, நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. அப்படின்னா இதை யார் செய்வா? ஒரு வானத்திலிருந்து வந்த ஒரு தேவரை போல ஒரு செஞ்ச ஒரு மக்கள் தானே இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு அவங்க ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டு உணர்வுபூர்வமா பாராட்ட வந்துட்டாங்க. உங்கள் பக்கம் ரொம்ப நியாயம் இருக்கும், நீங்கள் ஒருவரை பாராட்டலாம். இன்னொரு பக்கம் காரணம் இருக்கும், உங்களை அதே நபரை இகழ வைக்கலாம். ஆண்டவர் இயேசுவை
எல்லாருமே சிலுவைக்கு முன்னால என்ன அழகா சத்தம் போட்டு சொன்னாங்க. அற்புதங்களை பார்த்தவர்கள், அப்பங்களை புசித்தவர்கள், தங்கள் சொந்த குடும்பங்கள், உறவுகள், ஊர் நடுவிலே அவரால் அற்புதங்கள் நடந்தவர்களெல்லாம் திரளாக வந்தவர்கள். அதே கூட்ட மக்கள் போய் ஒரு நாள் நின்று சொல்றாங்க, இவனை சிலுவையில் அறையும், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மீது, எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டும்னாங்க. அப்படியானால் மனிதர்கள் நம்மை புகழும் பொழுது நமக்கு ஒரு எச்சரிக்கை தேவை. தேவனுடைய பார்வையில நாம் கவனமா இருக்கணும். அடுத்தது, புகழ்பவர்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்ற அவசியம் இல்லை. அவர்களை மாற்றுவதற்கு சிலர் இருப்பார்கள். இங்க என்ன வித்தியாசம் நடந்துச்சு? அபிப்பிராய பேதம் தான். இங்க மிஸ்டேக் யாரோடது? பவுல் பர்னபாவோடதா? இல்லவே இல்லை. அவங்க பாட்டுக்கு அவங்க ஊழியத்தை பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட ஊழியம் தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டு இருப்பது. சரி, இப்ப புகழும்படி, இவர்களை பாராட்டும்படி, கொண்டாடும்படி வந்த பிறகு கூட நிராகரிச்சாங்க, தடுத்தாங்க, அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. செய்யாதீங்கப்பா, நாங்க சொல்ல வந்ததே இப்படி எல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்க சொல்ல வந்தோம். மனுஷனை கடவுளாக்கி இப்படி எல்லாம் பண்றீங்களே. ஏன்னா அங்க பூஜாரி ஒருத்தர் இருந்திருக்கிறார் அந்த ஊர்ல. நீங்க இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வந்த, கட்சியில நீங்க தப்பா பண்ணி நேரா எங்களையும் நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு ரொம்ப தெளிவா அங்க நிராகரிக்கிறாங்க. ஜனங்க என்ன பண்ணுவாங்க? இந்த சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படியாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்லாம் கூட அவர் யோசிக்கவே இல்லை. இந்த செயல் தேவநீதிக்கு விரோதமானது, அவ்வளவுதான், அதை தடுத்து சொல்லிட்டாங்க. இப்போ அந்த போதனையை கேட்ட உடனே பவுலை கல்லெறிந்து பூமாலை போட வேண்டியவர்கள் கையில் இப்ப என்ன எடுத்துட்டாங்க? கல் எடுத்துட்டாங்க. இது நடக்கும், இந்த மாதிரி வாழ்க்கையில் நடக்கும். இதற்கு தேவனுடைய மனுஷன் தயாராக இருக்க வேண்டும். அப்படி கல்லை எடுத்து அவர்களை அடித்து என்னாச்சு பாருங்க, மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியிலே இழுத்து கொண்டு போனார்கள். வணங்கும் ஒரு நிலைமையிலிருந்து சாகடிக்கும் ஒரு நிலைமைக்கு சில மணி நேரங்களுக்குள்ளே ஒரு ஊழியக்காரனுக்கு நேர்ந்தது. அப்போ ஒருவரை வணங்கி பாராட்டி சீராட்டி அல்லது புகழ்ந்து பேசும் ஒரு சூழ்நிலை இருந்தா அடுத்து அந்த காட்சி மாறலாம், அந்த சூழ்நிலை மாறலாம். இதுக்கும் தயாரா இருக்கணும். இந்த பக்கும் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் எல்லாருக்குமே தேவைப்படுது. பிள்ளைகள்லாம் கூட அம்மா அப்பா கண்டிக்கும் போது என்ன நினைக்கிறாங்க? நீங்க நேத்து கொஞ்சம் நீங்க இப்ப ஏன் கண்டிக்கிறீங்க? தவறை கண்டிக்கிறாங்க, பிள்ளையே இல்ல, தவறை கண்டிக்கிறாங்க. நேற்று பாராட்டினது உங்கள் செயலை, நல் செயலை பாராட்டினாங்க. பிள்ளை அப்படின்றது பிள்ளைதான் என்னைக்குமே. ஆனா அந்த இடத்துல எந்த நோக்கத்துக்காக செய்யப்படுதுன்றது புரிஞ்சுக்கணும். இங்கே பர்னபாவும் பவுலும் அந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த மனுஷரை தடுத்தாங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி அந்த ஊர்ல இவ்வளவு பெரிய அளவுக்கு அந்த ஜனங்க எழுப்பி கொண்டாடுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது, ஏன் இவர்கள் கல்லால் எடிந்து செத்தாங்கன்னு நினைக்கப்பட்டு அப்படியே நாய் செத்தா நம்ம அதனுடைய ஒரு காலை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தரன்னு எழுதுன்னு போயிட்டு ரயில் ரோடு பக்கம் போட்டுருவோம், சுடுகாடு பக்கம் போட்டுருவோம்ல, அது அந்த அளவு தானே. ஏன்னா அந்த வசனம் அப்படிதான் இருக்குது. அவர் இழுத்து கொண்டு போய், இன்னொன்று ஸ்தேவான கல்லெறியும் பொழுது அந்த ஊருக்கு வெளியில், எருசலேமுக்கு வெளியில கொண்டு போனாங்களாம். இங்க அதை பண்ணல. ஏன்? இது புரஜாதி பட்டணம் ஏற்கனவே, எங்க எந்த தெருவில் வேணாலும் இவங்களை அடிச்சிடலாம். அப்ப பேசிக்கிட்டே இருந்த இடத்துல ஒருவேளை அந்த பூஜாரிகள் கோயிலுக்கு முன்னால் நின்னாங்க பார்த்தீங்களா, அங்கதானே எல்லா ஜனங்களும் கூடியிருப்பாங்க, அங்கேயா கூட இருக்கலாம். எந்த இடத்துல அவர்களுக்கு மாலையை போட்டு பலியிட்டு வணங்க தயாரா இருந்தார்களோ அதே ஜனங்கள் அதே இடத்துல கல்லால் எறிந்தார்கள். சரி, இப்போ இன்னொரு விஷயம், போதனையில ரெண்டு. ஒன்று, ஆண்டவரை பற்றி சத்தியத்தை கேட்டு அதனாலே அவர்கள் மனதுக்குள் ஏற்பட்ட ஒரு சந்தோஷமான உணர்வு, அதை கேட்டு அவங்க மாறினாங்க, இந்த ஊழியக்காரனை கொண்டாட தூக்குனாங்க. இன்னொருவர் வந்தாங்க, சிலர் வந்தாங்க, அவங்க போதனை செய்தாங்க.
அப்போ நாம என்ன மாதிரி போதனையை கேட்டுட்டு இருக்கோம்? நம்ம காதுல நம்ம கிட்ட பேசுறாங்கல்ல, உலகம் பேசுது, மனிதர்கள் பேசுறாங்க, சகோதரர்கள் பேசுறாங்க இல்லையா? நம்ம என்ன மாதிரியான போதனையை ஆவலா கேட்கிறோம்? போதிப்பவர்களை ஒண்ணும் பண்ண முடியாது, கேட்கிறவங்க கவனமா இருக்கும். கேட்கிறவங்க நிராகரிக்கிற போதனையை நிராகரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவைப்படுவதை கேட்கணும். அப்ப நம்ம எப்படி நிராகரிக்கிறது? பக்தி விருத்திக்கு ஏதுவானதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், நமக்கும் மற்றவர்களுக்கும் இடரலானதை கேட்காமல் இருக்கணும். நாம இந்த அளவுக்கு வளரலன்னு சொன்னா நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற விஷயங்கள் நம் வாழ்க்கையில நம்மளை நடத்திக்கிட்டே போகும், நம்மள ஒவ்வொரு டைரக்ஷனில் நடத்திட்டே போகும். நம்ம என்னெல்லாம் கேட்டுட்டே இருக்கிறோமோ அதுதான் நம்மளை நடத்திக்கிட்டே போகும். பல நேரங்கள்ல இளம் விசுவாசிகள் இந்த மாதிரிதான் கெட்டு போவது உண்டு. நல்ல உற்சாகமா கிறிஸ்துக்குள்ள வளர்ந்துகிட்டே இருப்பாங்க, ஆனா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போதனைகளை அவர்களை திசை திருப்பி விட்டுரும். எச்சரிக்கையா இருக்கணும். எனக்கு ரொம்ப பெரிய ஒரு வேதனை என்ன அப்படின்னா, தேவன் இப்படி எல்லாம் அவங்களை அடிச்சு செத்ததை போல நாய் மாதிரி எழுதுன்னு போய் விடுற அந்த ஒரு விஷயம் இல்லாம கூட பண்ணிருக்கலாமே, சும்மா எனக்கு தோணுது. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தா மிகப்பெரிய புகழ்ச்சியின் உச்சம் தேவர்களை போல, இந்த பக்கம் பார்த்தா செத்த பிறகு இழுத்து கொண்டு போய் வெளியில போட்ட ஒரு காட்சி. அப்படியானால் வாழ்க்கையில இப்படி இருக்கும், இப்படி வரும்ன்றது கிறிஸ்துக்குள்ள நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இப்படியும் நடக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஆனா தேவ செயல், தேவனுடைய பார்வை இதுல இருக்கு பாத்தீங்களா? அவர் என்னதான் பண்ணுவாரு? இப்போ அடிபட்டு விழுந்து செத்து போன மாதிரி இழுத்துன்னு போய் போட்ட அந்த விஷயத்த அவர் தானே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அதுல அவருடைய செயலுக்கு இருக்கணும்ல, பினிஷ் பண்ணணும்ல. அவர் இந்த விஷயத்த அவர் எப்படி பினிஷ் பண்ணாருன்னு பாருங்க. எடுத்துக்கொண்டு போனார்கள். 20ஆம் வசனம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளிலே பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். 20ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். சீஷர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில். ஒரு விசுவாசியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது ஒரு ஊழியக்காரனாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். என்னை சூழ இருப்பவர்கள் யார்? இயேசுவின் உண்மையான சீடர்களாக இருந்தால் அவர்கள் உங்கள் துன்ப நேரத்திலே உங்களோடு கூட, உங்கள் அருகில் இருப்பாங்க. அதை சொல்லுவாங்க உலகத்திலேயே, ஒரு இடுக்கன் வரும் பொழுது கூட இருப்பவன் தான் நண்பன். உங்களுக்கு ஒரு வேதனை கஷ்டம் வரும்பொழுது பக்கத்தில் இருக்கிறவன் தான் உண்மையான நண்பன், அவன் தான் உண்மையான சகோதரன். செத்ததை போல இழுத்து கொண்டு போய் போட்ட பிறகு யாரு வந்தாங்கன்னு பார்த்தா சீஷர்கள் வந்து சூழ நின்றார்கள். உங்களுக்கு அந்த மாதிரியான சகோதர சகோதரிகள் உங்களோட இருக்காங்களா? இல்ல நீங்களே பயப்படுற மாதிரி, நீங்களே கலங்குற மாதிரியானவங்க தான் உங்களோட இருக்காங்களா? நீங்கள் நம்பும்படியானவர்கள் உங்களோட இருக்காங்களா? உங்கள் மீது கிறிஸ்துவுக்குள்ளான மாயமற்ற அன்புள்ளவர்கள் உங்களோட இருக்காங்களா? உங்கள் துன்ப நேரத்தில் உங்களுக்காக வந்து உங்கள் அருகில் நிற்கும்படியானவர்கள் உங்களோட இருக்காங்களா? இதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சு போச்சு. நம்ம அப்படி இல்லை, நம்மோடும் அப்படி இல்லை, அப்படி ஆயிப்போச்சு. ஒரு தனி நபரை போல, ஒரு தனித்தவர்களை போல தனியாவே வாழ்ந்துருவோன்ற மாதிரியே நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இணைக்கப்பட்டது, கிறிஸ்துவுக்குள்ளே சபையாக சேர்க்கப்பட்டது பரிசுத்தவான்களோடு இசைந்து கலந்து வளர்வதற்காகத்தான். அப்படி ஒரு டிசைன் தான் தேவன் வச்சிருக்கிறார். வெவ்வேறு ஆட்கள் நாம், வெவ்வேறு வகை நாம், வெவ்வேறு குணாதிசயம் நாம். ஆனா இயேசுவின் சீடர்களாக நம்ம எல்லாருமே வளர்ந்தோம்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரிதான் நம்ம இருப்போம். அவர்கள் சூழ நின்றாங்களாம். இதுல ஒரு பின்னணி இருக்கிறது, ரொம்ப சுவாரஸ்யமான பின்னணி. இந்த லீஸ்திரா பட்டணம், இந்த இடத்துல தான் இக்கோனியாவில் திமோத்தேயுவோட குடும்பம், அவர்கள் இங்க இருக்கிறவங்க, இங்க இந்த பகுதியில வாழ்றவங்க. அவங்க அந்த சீஷர்கள் சூழ நிற்கையில் வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு ஊர்ஜிதமான தகவல் என்ன கொடுக்குறாங்க? அந்த தீமோத்தேயோட பாட்டியும் அம்மாவும் ஒரு 15 வயது இருக்குமா, தீமோத்தேயும் அந்த இடத்துல இருந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இது எப்படி உறுதி செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, 2 தீமோத்தேயு 1 அதிகாரம், நல்ல கவனிங்க, 3-4.
நான் இரவும் பகலும் ஜெபங்களிலே உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு. யாருக்காக எழுதுறாரு இதை? இந்த வசனத்தை நம்ம என்னைக்காவது என்னவா இருக்கும்னு யோசிச்சிருக்கிறோமா? இந்த தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, உன் கண்ணீரை நான் ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நீ நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சையாயிருந்து. அந்த குடும்பம் அங்கதான் இருக்கிற குடும்பம், லிஸ்திராவிலே இக்கோனியாவிலே. அவர்கள் புறஜாதியிலிருந்து வந்த குடும்பம் அது. அந்த குற்றுயிராக விழுந்து கிடந்தப்ப சீஷர்கள் நடுவில் இந்த குடும்பம் இருந்ததாக ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுக்கு உறுதி என்னன்னா, அந்த 15 வயது வாலிபனும் அந்த குடும்பமும் அந்த பவுலை பார்த்து அவனுடைய உடலை பார்த்து, நிச்சயமா அந்த கல்லால் எறிந்து தரத்தரன்னு இழுத்துன்னு போனாங்கல்ல, எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கலாம். அந்த ஊர் மக்கள் எவ்வளவு பேரு கொண்டாட கூடினாங்களோ அவங்க எல்லாம் கையில கல் எடுத்துட்டாங்க, கல் எடுத்து இப்ப அடிச்சுட்டாங்க, 2 பேரையும் இழுத்துன்னு போய் போட்டாங்க. இழுத்துன்னு போய் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் நடக்க முடியல, அவங்களால தாங்களாகவே நடந்து போக முடியாத அளவுக்கு இருந்ததுனாலதான் அவங்க இழுத்துன்னு போய் போட்டாங்க. முழங்கால்ல, எலும்புல, முகத்துல எலும்பு நொறுங்கும் காயங்கள், ரத்தம் அதிகமாக வடிந்த ஒரு உடல், ரத்தத்தால் நனைந்த ஒரு உடல், இப்படி எல்லாம் அவங்க கண்டிப்பா இருந்திருக்கணும். அப்போ சீஷர்கள், அன்பான சீஷர்கள், நம்ம கஷ்டத்துல நம்ம பக்கத்துல இருந்து நமக்காக கண்ணீர் விட, நமக்காக ஜெபிக்க, இந்த மாதிரியான இயேசுவின் சீடர்கள் நமக்கு தேவை. நாம அப்படி நடக்கணும், அப்பதான் நம்ம கூட இருப்பாங்க. நாமளும் அப்படி கண்ணீர் விடுறவங்களா, நாமளும் ஒருத்தர் துன்பத்துல அவர்களுக்காக பரிதபிக்கிறவர்களாக, ஆண்டவரின் சீடராக நம்ம இருக்கணும். அப்பதான் நாம விடும் பொழுது நம்மை சுற்றிலும் இருப்பாங்க. அப்படி ஒண்ணும் தேவையே இல்லை அப்படின்னு நாம வளரவே முடியாது. அந்த குடும்பம் இருந்திருக்கும் கண்டிப்பா. இந்த கண்ணீர் வேற எதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது? சரி, இன்னொரு வசனம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 7, 8. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், அதாவது இந்த மேல இதை சொல்லிட்டாரு, ஜெபம் பண்றப்பா நீ ரொம்ப கண்ணீர் விட்டதை ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது இந்த பயமுள்ள ஆவியை நம்ம கொடுக்கல அப்படின்றாரு. இது என்ன தெரியுங்களா? எதை நினைச்சிட்டு சொல்றதா இருக்கலாம் தெரியுங்களா? எடுத்துன்னு போய் போட்டாங்கல்ல, சீரர்கள் சுத்தி நின்னாங்கல்ல, கண்டிப்பா ஜெபம் பண்ணிருப்பாங்க. தேவன் அவர்களை எழுப்பினார். பவுலும் பர்னபாவும் அப்புறமா என்ன பண்ணாங்களா? எழுந்த உடனே பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். யாருக்குள்ளே? கல்லால் எரிஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ளே போயிட்டாங்களாம். அப்போ ஒரு ஊழியக்காரன், தேவனுடைய வேலை செய்கிற ஒரு மனுஷன் அல்லது ஒரு விசுவாசி, நீங்க கர்த்தருடைய வேலை செய்வீர்களானால் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வசனம். பலமும் தைரியமுள்ள ஆவியோடு கூட நாம் இருக்கணும். நிலை குறைந்து சரிந்து விடுற மாதிரி சூழ்நிலைகள் வரும், தூஷணங்கள் வரும், வார்த்தைகள் வரும். ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்து, அவர் நிமித்த கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்து நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்துக்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. நான் எப்படி அனுபவிச்சேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கல்லால் அடிச்சு என்ன ஓரமா தூக்கி போட்டாங்க, நீ கூட கூட நின்னியப்பா அப்படி பேசியிருப்பார். இந்த வசனங்களை சொல்றாங்க. இன்னொரு கருத்து இதுல இருக்கிறது. ஒரு முறை அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை பற்றி, ஆனா அப்படி சொல்லாம சொன்னாரு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம். அது இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கு. 1-2 சொல்லுகிறேன். 14 வருஷத்துக்கு முன்னே சரீரத்தில் இருந்தானோ, இந்த இடம் இருக்கு இல்லையா, இது கல்லால் இருந்து செத்தவனை போல இழுத்து கொண்டு போய் போடப்பட்ட அந்த நேரமாக இருக்கலாம் அப்படின்னு வேத ஆசிரியர்கள் ஒரு குறிப்பு சொல்றாங்க. அதை நம்பலாம்.
எப்பவுமே இன்னைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா சாக போயிட்டு திரும்ப கோமால இருந்து வருவாங்க. வந்தவங்க சொல்லுவாங்க தங்கள் நினைவின் அனுபவங்களை சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி இருந்தது, எனக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இவரு சாவும் அந்த அந்த கடைசி எண்டு வரைக்கும் போயிட்டு அவர் திரும்பி வந்திருக்கிறார். ஒருவேளை இந்த டைம்ல தான் அவர் தான் 3ஆம் மானம் வரை போயிட்டு வந்ததாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து. சரி, இப்போ இந்த சந்தர்ப்பத்துல நாம கற்றுக்கொள்ளும் பாடங்கள் இவங்க கிட்ட இருந்து என்ன அப்படின்னா, மனுஷராலும் தேவனாலும் இவர்கள் பலப்பட்டாங்க. பாயிண்ட் 1. இந்த அடிச்ச சந்தர்ப்பத்துல நம்ம என்ன கத்துக்கலாம்னா, மனுஷராலும் தேவனாலும் பலப்பட்டார்கள். 1. 2வது, தன்னை புகழ வந்த ஜனத்துக்கு முன்பு கர்வம் கொள்ளவில்லை. 3வது, கல்லெறிந்து சாகடிக்கிற ஒரு பெரிய திருப்பம் நடந்தப்ப அந்த ஜனங்கள் மேல கசந்து அங்கிருந்து அப்படியே ஓடி போல நேர ஊருக்குள்ளதான் போனாரு. கசப்பை அவர் தன்னை ஆட்கொள்ள இடம் கொடுக்கல. He never allowed the bitterness to rule his heart. அடுத்தது, விசுவாசத்தோட தைரியமாக தன் ஊழியத்தை செய்ய போனார். அடுத்தது, அவரோடு மிக நெருங்கிய சகோதர சகோதரிகள் எப்பொழுதும் இருந்திருக்கிறார்கள். அவருடைய மனதில் தேவன் தனக்கு உதவி செய்பவராக தெளிவாக இருந்தார். 2 தீமோத்தேயு 3:11. 2 தீமோத்தேயு 3:11. பட்டணங்களில் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய், எவ்வளவோ துன்பங்களை சகித்தேன், இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்போ கர்த்தர் தன்னை நீங்களாக்கி விடுகிறார் அப்படின்ற அனுபவம் அவர் மைண்ட்ல எப்பவுமே இருக்கு. அதை அறிக்கை செய்தார். இந்த சம்பவத்துக்குள்ள நாம் கற்றுக்கொள்கிற பாடம் இது. காட்சிகள் மாறும் அப்படின்னு தமிழ்ல ஒரு சொல்லுவாங்க. காட்சி மாறும், இப்படியே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஒருவேளை நீங்கள் துன்பத்தில் இருந்தால் அது துன்பம் மாறும். நீங்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னா கர்வம் கொள்ளாமல் கர்த்தருக்குள் நம்மை தாழ்த்தணும். ஏன்னா அதுவும் மாறும். மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான் நம்மளோட வாழ்க்கை. அதனால நம்ம எப்பவுமே கர்த்தரை சார்ந்து அவருக்குள் நம்மை தாழ்த்தி கொண்டு நடப்பது உத்தமம். அந்த அந்த ஒரு இடத்தை நாம கவனமா வச்சுக்கணும், காப்பாத்திக்கணும் நம்மள. இதை நாம் நினைவில் வச்சுக்குவோம். தொடர்ந்து சபையின் வரலாற்றிலே சம்பவங்கள் வழியாக கற்றுக்கொள்ளலாம். ஜெபம் செய்வோம். இன்றைக்கு நமக்காக நம்மோடு வாழ்ந்து மரித்த சகோதரர் ஆல்பர்ட் ஷங்கர் அவர்களோட 10ஆம் ஆண்டு இன்னைக்கு நிறைவு. அது நிமித்தம் அந்த குடும்பத்தார் நமக்கு ஆகாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த குடும்பத்தாருக்காக நாம் விசேஷமாக ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறது, எங்களை சந்திக்கிறது, எங்களை குணமாக்குகிறது, எச்சரிக்கிறது, நீதியை படிப்பிக்கிறது, சீர்பொருந்து பண்ணுகிறது, தேற்றுகிறது. இவ்வளவும் உங்களுடைய வேத வசனங்களிலிருந்து எங்களுக்கு வரும் பலன் என்று நாங்கள் பார்க்கிறோம்ப்பா, நாங்கள் அனுபவிக்கிறோம். என்றும் கூட இப்பொழுதும் கூட உங்களுடைய வசனத்தால் எங்களை சந்தித்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இதோ நாங்கள் இந்த சம்பவத்தில் கற்றுக்கொண்ட பாடங்கள் அவசியமா இருக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு அவசியமா இருக்கிறதப்பா. எங்களை சுற்றி நடக்கிற சம்பவங்களில் நாங்கள் கவனிக்கும் போது இன்னும் உண்மையே பற்றி கொண்டு உண்மையே பிடித்து கொண்டு நாங்கள் நடக்க வேண்டும், வேறு வழியில்லை என்பதை உணர்கிறோம். கேட்டபடி மக்களோடுரையும் ஆசீர்வதியும், புகழ்ச்சியிலே கர்வம் கொள்ளாமலும், எங்களை கீழே தள்ளிவிடும் பொழுது கர்த்தரை தூக்கி விடுவீர் என்பதை மறந்து விடாமலும் இருக்க எங்களை காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தயவும் உடைய மக்களோடு இருக்கட்டும். சகோதரர் ஆல்பர்ட் ஷங்கருடைய குடும்பத்துக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வதியும். அந்த மனுஷனை போல விசுவாசத்தின் நற்கிரியிலும் அவர்கள் பெருக தொடர்ந்து அவர்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே துதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.